இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த நாட்களில் நாங்கள் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுவோம். ராஜாதி ராஜாவை சந்திக்க அவருடைய நியாய தீர்ப்புக்குள் உள்ளாக நாம் ஒருமனமாய் கர்த்தரை தேடுவோமானால் தேவனுடைய மகிமையிலே பிரவேசிப்போம். இந்த நாளுமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை அழைத்துச் செல்கிறேன். யோவானுக்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் தேவனிடத்திலே நன்மையை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? விசுவாசம் விசுவாசம் என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் விசுவாசத்தின் கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில காண முடியவில்லை. நீங்கள் யாக்கோபில பார்க்கிற போது அங்கே பிசாசும் தேவனோடு உண்டென்று விசுவாசித்து நடுங்குகிறதா. ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இருந்தாலும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பூமியில வந்து பாடுகள் பட்டு மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வரப்போகிறார் விசுவாசம் இருக்கிறது. ஆனால் மீண்டும் வரப்போகிற இயேசுவுக்கு, நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காய் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறியவில்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறதாம். இந்த நாட்களில் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய மேன்மையை காணத்தக்கதாய் நாம் விசுவாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவருக்காக கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு தாவீதினுடைய சங்கீதங்களை பார்க்கிற போது அவர் சொல்லுகிறார், 1000 நாள் வேறிடத்தில் வாழ்வதை பார்க்கலாம் தேவனுடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் மேலானது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் அநேக கிறிஸ்தவர்கள் சபை கூடுதலை விட்டு விட்டார்கள். தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இல்லை. ஜெபங்களை புறக்கணிக்கிறார்கள், ஆராதனைகளை எண்ணாமல் போகிறார்கள். ஆனால் எபிரேயனாக்கியோன் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற போது சொல்கிறார், சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். அருமையான தேவபிள்ளையே, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவு அதிகமாய் கவனித்து பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் என்று. இந்த நாட்கள்ல அநேகருக்குள் ஒரு நிர்விசாரத்தின் ஆவி, ஒரு அசதியின் ஆவி. அதனால என்ன நடக்கிறது? தேவனை அங்கே அறிந்தும் தேவனுக்கு கிரியை செய்ய முடியாதபடி ஒரு கட்டப்பட்ட நிலையிலே ஒரு பின்மாற்றத்தின் ஆவிக்குள்ளே பிடிக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் எழுந்திருங்கள், உங்களை சுதாகரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ண முடியும். விசுவாசத்தின் கிரியை இல்லையானால் அந்த விசுவாசம் செத்தது. ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்க சொல்லுகிறதல்ல, அதற்கான கிரியை வேண்டும். காலையில எழுந்து முதலாவது ஒரு பாதத்திலிருந்து ஜெபம் பண்ணி வேதத்தை தியானித்து அந்த நாளை ஆரம்பிக்கிற போது, நீங்கள் இருக்கிற சபையிலே நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகள், ஜெபக்கூடுகைகள் எல்லாவற்றிலும் பங்கேற்கிற போது தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இவைகளை செய்யாமல் வெறும் விசுவாசம் என்ற வார்த்தையை வைத்து உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை பெற முடியாது. அருமையான தேவ பிள்ளையே, உணர்வடையுங்கள், தேவனுக்கு நற்பணியுங்கள், கிரியை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமா? அன்பு மகா இரக்கங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளில் யாரெல்லாம் இந்த தேவ செய்தியை கேட்டு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் தங்களை சுதாகரித்து நிலைநிறுத்தி விசுவாசத்தின் கிரிகைகளை தங்களுடைய வாழ்க்கையில வெளிக்கொண்டு வருகிறார்களோ, இந்த பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கை சீக்கிரத்தில் துளித்து பூப்புத்து காயாய்த்து கனி கொடுக்கத்தக்கதாய், தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. தடைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுக்கள் நிர்மூலமாவதாக, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். மேலான கிருபை, மேலான தேவ மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த
இயேசு நம்மோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் உங்களோடு பேசுவார். உங்கள் வாழ்வை இன்னும் ஆவிக்குரிய விதத்தில் எடுத்து கட்டுவார். அது மட்டுமல்ல, வருகிற 24ஆம் தேதி நம்முடைய சபையில அங்கே கிறிஸ்துமஸ் ஈவ் இருக்கிறது. மாலை 10 மணிக்கு ஆராதனைகள் ஆரம்பமாகிறது. தயவு செய்து குடும்பமாய் வாருங்கள். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த வேளையில தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.